எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ எவ்ரி வீக் நம்ம டியூஸ்டேயில் வரக்கூடிய அந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு முடித்த வேலை இருக்குது அப்படின்றதுக்காகவும் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு வீடியோவாகவும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ சோஷியல் அவேர்னஸ் வீடியோவும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு 8 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் 3 பேருக்கும் வந்திருக்கு. அந்த 8 சேர்ந்து ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். மத்திய நாணய அச்சகத்தில் டெக்னீஷியன் வாய்ப்பு. மத்திய அரசின் நாணய அச்சகத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் டெக்னீஷியன் 65, ஜூனியர் அசிஸ்டன்ட் 20, சூப்பர்வைசர் 8, ஆய்வக உதவியாளர் 1, ஹிந்தி டைப்பிஸ்ட் 1 என மொத்தம் 94 இடங்கள். கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 25, 18 to 30, 27/4/2026 படி தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு. தேர்வு மையம் மும்பை, கொல்கத்தா, நொய்டா, ஹைதராபாத். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். எஸ்சி பிரிவினருக்கு 200 ரூபாய். கடைசி நாள் 27/4/2026. விவரங்களுக்கு IGM noida.spmcil.com இந்த வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. IGM noida.spmcil.com இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து கடற்படையில் பணியிடங்கள். கடற்படையில் கப்பல் பழுது பார்க்கும் தளம், கடற்படை விமான தளத்தில் காலியிடங்கள் அறிவிப்பு வெளியாது. அப்ரெண்டிஸ் பிரிவில் ஃபிட்டர் 31, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் 21, எலக்ட்ரீஷியன் 29, எலக்ட்ரானிக் மெக்கானிக் 18, இன்ஸ்ட்ருமெண்ட் 15, வெல்டர் 14, மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ மட்டும்தான் இருக்குது. ஏஜ் லிமிட் 18லேருந்து 60 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 1/6/2026 படி தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். த அட்மிரல் சூப்பரண்டன்ட் ஃபார் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ATS அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கூல், நாவல் ஷிப் ரிப்பேர் யார்ட், நாவல் பேஸ், கொச்சின் 682004. கடைசி நாள் 17/4/2026. விவரங்களுக்கு RDSDE-kerala.dgt.gov.in RDSDE-kerala.dgt.gov.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. பல்கலையில் 144 காலியிடங்கள். டெல்லியில் உள்ள சமஸ்கிருத பல்கலையில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிளர்க் 51, MDS 22, செக்ஷன் ஆஃபீஸர் 11, அசிஸ்டன்ட் 10, நூலக உதவியாளர் 8, ஸ்டெனோகிராஃபர் 8, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 7, சிஸ்டம் அனலிஸ்ட் 3, நர்சிங் ஆஃபீஸர் 3 உட்பட 144 இடங்கள். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2, ஐடிஐ டிப்ளமோ டிகிரி. ஏஜ் லிமிட் 18 to 32 அல்லது 18 to 35. 16/4/2026 படி எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். வாரியாக 1000, 2000, 3000. SC/ST பிரிவினருக்கு 500, 1000, 1500. கடைசி நாள் 16/4/2026. sanskrit.nic.in இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. sanskrit.nic.in இந்த வெப்சைட்டில். ஓகேவா? ஸோ அடுத்து ஃபோர்த் ஒன். தேசிய தகவல் மையத்தில் 243 சயின்டிஸ்ட் பணியிடங்கள். தேசிய தகவல் மையத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சயின்டிஸ்ட் பணியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 168, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் 25, டேட்டா சயின்ஸ் 50, மொத்தம் 243 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE BTech. ஏஜ் லிமிட் 18 to 30, 31/3/2026 படி தேர்ச்சி முறை கேட் 2024, 25, 26 தேர்வு மதிப்பெண் அது பேஸ் பண்ணி இருக்கும். ஆல்ரெடி நம்ம கேட்டை பற்றி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். கேட் கண்டிப்பாக நமக்கு வேணும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 800. பெண்கள், SC/ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 24/4/2026. ஸோ வெப்சைட் பார்த்திங்கன்னா recruitment.nic.in இது நல்ல ஒரு வெப்சைட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா? NIC நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஸோ இது நல்ல ஒரு ஜாப்பு. ECE படித்தவங்களுக்கும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கும் சரி, டேட்டா சயின்ஸ் இப்போ புதுசாக வந்துருக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்து அழைக்கிறது உர நிறுவனம். பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு உர நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இன்ஜினியர் 17, மேனேஜர் 3, ஆஃபீஸர் 3, சேஃப்டி ஆஃபீஸர் 1 உட்பட 25 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE BTech, MBA CA. 18 to 40, 18 to 48. 16/4/2026 படி தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 200. SC/ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 16/4/2026. BVFCL.com அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. BVFCL.com அந்த வெப்சைட்டில். அடுத்து வங்கியில் மேனேஜராக விருப்பமா?
பொதுத்துறை சேர்ந்த பரோடா வங்கியில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 70, வெல்த் மேனேஜர் 13, டெரிட்டரி ஹெட் 17, குரூப் ஹெட் 4, மொத்தம் 104 இடங்கள் உள்ளன. பட்டப்படிப்பு டிப்ளமோ 3145 1/3/2026 படி அனுபவம் தொடர்புடைய பிரிவில் 3 to 10 ஆண்டு இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு நேர்முகத்தை விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் 850. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு 175. 16/4/2026 லாஸ்ட் டேட்டு. bankofbaroda.bank.in அந்த வெப்சைட்டில் பாருங்கள். அடுத்தது இந்திய அணுசக்தி மையத்தில் 337 அப்ரெண்டிஸ் பணி. இது அப்ரெண்டிஸ் தான் கேட்டுருக்குறாங்க. அப்ரெண்டிஸ் பிரிவில் ட்ரேடு 232, டெக்னீஷியன் 33, இன்ஜினியரிங் 47, பட்டப்படிப்பு 20, மொத்தம் 337 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி ITI, டிப்ளமோ, BE டிகிரி. வயசு 18 to 26, 6/4/2026 படி. ஸ்டைஃபண்ட் மாதம் 10,560 ரூபாயிலிருந்து 12,300 ரூபா வரைக்கும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி நாள் 6/4/2026. npcl.nic.in இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆயுத தொழிற்சாலைகள் வேலை. மகாராஷ்டிராவில் பந்த்ராவில் ஆயுத தொழிற்சாலைகள் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்ரெண்டிஸ் பிரிவில் எலக்ட்ரிக்கலில் 15, எலக்ட்ரானிக்ஸில் 15, மெக்கானிக்கலில் 10, கெமிக்கலில் 10, மொத்தம் 50 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி டிப்ளமோ, மாதம் 10,900 ரூபாய். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை வினைநிலையத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். த சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, பண்டாரா, யூனிட் ஆஃப் மினிட்டியன்ஸ் இந்தியா லிமிடெட், அட் போஸ்ட் ஜவஹர் நகர், டாக் ப்ளஸ் டிஸ்ட்ரிக்ட், பந்தாரா, மகாராஷ்டிரா 441-906, 11/4/2026, ddpdoo.gov.in. ஸோ இதான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எப்போயுமே நம்ம வாழ்க்கை நமக்கு கட்டாயம் போராடி தான் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படி அந்த போராட விரும்பாதவர்கள் வாழ தகுதியற்றவர்கள். இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு டயலாக்கு. வாழ விரும்பும் ஒவ்வொருவனும் கட்டாயமாக போராடியே தீர வேண்டும். போராட விரும்பாதவன் வாழ்வதற்கு தகுதியற்றவனாவான். இது யார் சொன்னதுன்னா அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்ற ஒரு கிரேட் பர்சன் சொன்னது. வாழ விரும்பும், நல்லா கவனிங்க இதை, வாழ விரும்பும் ஒவ்வொருவனும் கட்டாயமாக போராடியே தீர வேண்டும். போராட விரும்பாதவன் வாழ்வதற்கு தகுதியற்றவன் ஆவான். ஸோ நம்ம போராட்டம் தான் வாழ்க்கை எல்லாத்துக்குமே ஸோ இதை ஒரு பாட்டில் ஓடிச்சுட்ருப்பாங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. நம்ம கண்டிப்பாக போராடி தாங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும். ஸோ அந்த முன்னேற்றம் கண்டிப்பாக நமக்கு நல்ல விதமாக இருக்கும். ஸோ போராட தயாராகுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. இது பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.